லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கட்சிக்கு நிதி அளித்தவர்களின் விவரங்களை வெளியே சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாஜக அரசு சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் இதை ரத்து செஞ்சுருக்காங்க. இதனால் எந்த கட்சிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும், மேலும் இந்த தேர்தல் பத்திரங்களால் எந்த கட்சி அதிகமாக பயனடைஞ்சிருக்குன்றதை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிஜேபி மோடிக்கு எதனால எலெக்ஷன் குறிப்பிட்ட தேதியில் வரல, மக்கள் எதிர்பார்ப்பு எலெக்ஷன் வருதுன்ட்டு. அதுவும் இப்போ கிடையாது, தள்ளி போச்சுன்னா அப்போ அவங்களுக்கு தான் இழப்பீடு. தேர்தல் பத்திரம் ரத்து செய்கிறதுனால பாஜக மட்டும்தான் ஆதாயம் அடைகிறதுக்காக வேண்டி இந்த செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டுக்கோ மக்களுக்கோ நல்லது செய்கிறதுக்கான சிந்தனை செயல்பாடுகள் 100% இல்லை. அவங்க செயல்பாடு எல்லாமே இந்துத்துவம்ன்றது மக்களை சமத்துவம் பேசி எல்லா சமுதாயத்தையும் பிரிச்சுக்கிட்டு அவங்களோட சண்டை சச்சரவுகளை உருவாக்கிட்டு அவங்களால் ஆதாயம் அடைகிறதுக்கு மட்டும்தான் அவர் இருக்காரே தவிர வேறு எந்த விதமான முன்னேற்றமான சிந்தனைகளுக்கு 100% மோடி அரசாங்கம் இல்லை. நீங்கள் கேளுங்க, அந்த மாதிரி இல்லை. அந்த நடவடிக்கைக்கு அவங்க மாற்று கருத்து சொல்கிறதுக்கான முயற்சியும் அவர் எடுக்கிறதில்ல. இப்போ விவசாயிகளை பூராமல் பஞ்சாப்லையும் ஹரியானாவிலையும் போர்க்களம் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்குறத விட்டுப்பட்டு அவங்களோட உறவாடி அவங்கள பேசி சமாதானப்படுத்துகிறதா முயற்சி எடுக்காமல் அவர் நான் அபுதாபிக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் அப்படின்ற சிந்தனையில் இருக்காரே தவிர இதை பற்றி அவர் 100% கவலைப்படுறதே இல்லை, எப்பயுமே கவலைப்படுறதில்லை. அதுக்கெல்லாம் ஒரே காரணம், ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த மிஷினை வச்சு அவங்க ஓட்டை போட்டு ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலான்னா அந்த சிந்தனையில் இருக்காங்களே தவிர நேரடியாக ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுக்கான சிந்தனை அவங்களுக்கு 100% இல்லை. இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் சாதாரணமான மக்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கு வரவே முடியாது. இந்த கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட்டு விலகினா மட்டும்தான் மற்ற எல்லாருமே நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு வர முடியும்ன்றது எங்களை மாதிரி இந்த தம்பி மாதிரி சாதாரண மக்களுடைய எண்ணங்கள். அது இனி வருங்காலங்களில் பிஜேபியை ஒழிச்சா நம்ம நாடு சுபிட்சம் பெறும். அப்படி இல்லைன்னா அடுத்த ஒரு கவர்மெண்டெல்லாம் வந்துட்டால் மொத்தத்துக்கு நாசமாக போய் பெரிய மக்கள் புரட்சி உருவாகி உலகமே எதிர்பார்க்குற அளவுக்கு இந்திய நாடு சித்திரவதை ஆக்கி உருவாக வேண்டிய கட்டாயம் தான் உருவாகும். அதாவது தேர்தல் பத்திரம் ரத்து செஞ்சது சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணியிருக்காங்க. இது பாரதிய ஜனதாவுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். ஏன்னு கேட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் தேர்தல் பத்திரங்கிற பேரில் மோசடியாக பண்ணி வச்சுருக்காங்க. அது சரியான நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் இப்போ அதை ரத்து பண்ணியிருக்காங்க. உடனடியாக அந்த பணத்தை அந்தந்த நபர்களுக்கு திருப்பி தர சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதி அதை மார்ச் 6ஆம் தேதி நெட்டில் யார் யார் கொடுத்தாங்க அதை வெளிப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய வரவேற்பு தக்க இந்தியா மக்கள் எல்லாருக்குமே வெற்றி தான். இது பாஜகவுக்கு தான் பெரிய அடி விழுவும். எதனால பாஜகவுக்கு அடி விழும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க? பாஜக இப்போ எப்படின்னு கேட்டால் இங்கே எந்த ஒரு சட்டங்களையுமே மதிக்கிறது கிடையாது. இந்தியாவில் உள்ள அரசியல் சட்டத்தையே குறிப்பாக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பெரும்பான்மையை வச்சு நிரூபிச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதனுடைய வெளிப்பாடு தான் இது போன்றது. இன்னும் இப்போ தேர்தல் ஆணையத்தையுமே அவங்க இப்போ தவறாக பயன்படுத்துகிறாங்க. என்னடா 3 பேர் அதில் இருக்கிறதாக எதிர்க்கட்சி தலைவர், ஆளுங்கட்சியில் ஒருவர், சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ், இவங்களை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை இப்போ நீக்கியிருக்காங்க சட்டம் போட்டு. அதுவும் இது மாதிரி நாளைக்கு கோர்ட்டுக்கு வரும்போது நிச்சயமாக இதே மாதிரி ரத்து செய்யப்படும். பாதிப்பு எந்த கட்சியும் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் பாதிப்பு. எதனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு தான் நிறைய முதலீடு சேர்ந்துருக்கு. தேர்தல் பத்திரம் அது அத்வானி அதானி இருக்கிற பணக்காரங்க ஃபுல்லாக அவங்களுக்கு தான் செய்கிறாங்க. காங்கிரஸுக்கு இல்லை, மீதி கட்சிகளுக்கு இல்லை. எந்த பத்திரமும் யாருக்கும் செல்லக்கூடாது. இந்த தீர்ப்பால் கண்டிப்பாக பிஜேபி தான் அதிகமாக பாதிக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்று கேட்டால் மறைமுகமாக பணத்தை வசூல் செய்தவர்கள் அவர்கள்தான், மிரட்டி தேர்தல் வசூல் பண்ணவர்கள் அவர்கள்தான். இன்னொன்று என்று கேட்டால் அவர் அமலாக்கத்துறை மூலமாகவும் வசூல் செய்கிறார்கள், ரெய்டு மூலம் இன்கம் டேக்ஸ் மூலமாகவும் வசூல் செய்கிறார்கள். இப்படியெல்லாம் பல முறை எந்த இடத்தில் வசூல் செய்து எவ்வளவு அங்கே கைப்பற்றினோம் என்று கூட சொல்லுவதில்லை. போன வருஷம் கைப்பற்றியது என்ன ஆச்சுன்னு இப்போ கேட்டாலும் எதுவும் அவர்கள் சொல்லுவதே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு சரியான ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்கள் இந்த தீர்ப்பை தான் எதிர்பார்த்தார்கள். கண்டிப்பாக இந்த தீர்ப்பை அமுல்படுத்துவார்கள் என்று நம்புகிறோம். பாதிப்புங்கிறது மத்திய கவர்மெண்ட்டுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி தகவல் வருது. மத்தியில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு
இது உண்மையிலேயே பிஜேபிக்கு தான் பாதிப்பு. பிஜேபிக்கு தான் மோடி மத்திய ஒன்றிய அரசுக்கு சுமார் 6000 கோடி வந்திருக்கு. இதனால் பிஜேபிக்கு நல்லா பாதிப்பு. அவங்க கொண்டு வர சட்டம் எல்லாமே மக்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்குது. ஒவ்வொரு சட்டமும் மக்கள் மேலே திணிக்கிறாங்க, புதுசாக கொண்டு வராங்க. மக்கள் இதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ கூட உத்தரகாண்டில் வந்து அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணக்கூடாது, மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதுமாதிரி மக்களுக்கு பிடிக்காது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். சொல்ல மாட்டேங்கிறேன்னா ஒன்று 2 விதமான நிதி அவர்களுக்கு வருது. ஒன்று மிரட்டி வாங்குறாங்க, ஒன்று நியாயமாக எல்லா கட்சிகளும் கொடுக்குற மாதிரி நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதி கொடுப்பதிலையும் ஆளுங்கட்சியாக இருப்பதனால் அவர்கள் ஆதரவு ஒரு மதத்தை சார்ந்த அரசியல் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால் அதனால் பயந்துக்கிட்டு நிறைய தொழிலதிபர்கள் அவங்களுடைய தெரிஞ்சு பாதி பணம் தெரியாத பாதி பணம் கொடுக்குறாங்க. அதனால் இந்த நிதிகளை அவர்கள் வெளியே சொல்லுவதில்லை. வெளியிலே சொன்னால் இப்போ இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி 100 கோடி ரூபாய் இந்தியா முழுவதும் இந்த 5 ஆண்டு காலத்தில் நிதி பெற்றிருக்கிறார்கள்னு சொன்னால் அவங்க கிட்டத்தட்ட 10,000 கோடி பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த பத்திரம் செல்லாதுன்னு சொன்ன பிறகு இன்றைக்கி பத்திரிகை செய்தியெல்லாம் பார்த்திங்கன்னா 10,000 கோடிக்கு மேலே பிஜேபிக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அவங்க ஏன்னா இப்போ மோடிக்கு தொடர்ந்து அனில் அம்பானி இப்போ தொழிலதிபர்லாம் பணம் கொடுக்குறாங்க, ட்ரஸ்ட் மூலிமா கொடுக்குறாங்க. அதெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா பிஜேபிக்கு இன்னும் கெட்ட பேர் உருவாகும் அப்படிங்கிறதுனால அதை மறைச்சிட்டா அவங்க சொல்கிறது தான். அதாவது குறுநில மன்னர் மாதிரி ஒரு ஹிட்லர் மாதிரி ஆட்சி நடத்துகிறார் மோடி. எந்த இதுவுமே வந்து அவர் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்படித்தான் யார் கொடுக்குறாங்க என்னான்னு தெரியக்கூடாது வெளியில். அப்போதான் நிறைய நிதி கிடைக்கும்னுதான். இல்லாட்டி அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வேறு ஐடி அது இது நிறையா பிரச்சனைகள் இருக்குல்ல. அதனால் அதுக்கெல்லாம் போகாமல் கிடைக்கும்னு நினச்சது அவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இன்றைக்கி கோர்ட்டு அதை வந்து முறியடிச்சிட்டாங்க. அது கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் அவங்களுக்கு தானே அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கணக்கெல்லாம் வெளியில் வந்து அந்த நிறுவனங்களுக்கு தானே சிக்கல். அதனால் அதை அப்படியே மறைமுகமாக இருக்கணும். பாஜக அரசு சொல்கிறது வந்து மக்கள் விரோத போக்கை கரைபிடிச்சு அவங்கள நசுக்கிறதுக்காக வேண்டியும் பார்ப்பனைய சமுதாய கூட்டங்கள் அந்த ஒரு சில சமுதாயத்துக்கு மட்டும் அவங்க உதவி பண்ணுறதுக்காக வேண்டி மட்டும்தான் அவங்க உடன்பட்டு செயல்படுறாங்க தவிர மொத்த நம்மளை மாதிரி பாவப்பட்ட ஜனங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான சூழ்நிலை அவங்க எடுக்கிறது இல்லை. அதை பற்றி இந்த 10 ஆண்டு காலமாக செய்யலை. எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ வருஷங்கள் ஓடிடுச்சு. காங்கிரஸ் காங்கிரஸ் காலத்தில் செஞ்ச ஒரு நல்ல பல திட்டங்களை இப்போ வந்த கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட்டு எதுவுமே செய்யலை. எத்தனையோ அணைகள் கட்டியிருக்காங்க, எத்தனையோ தனியார் மயமான இதுகளை பூராத்தையும் அவங்க தான் ஆர்ப்பாடுத்தது, அவங்க தான் கொண்டு வந்தது. ஆனால் அதை பூராத்தையும் இவர் தாரவாத்து விற்கிறது வந்து ஒரு சில சமுதாயத்தை ஒரு சில ஆளுகளுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் விற்கிறாரு. அவங்களை மட்டும்தான் வளர்ச்சி அடைகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு தவிர இவர் அந்த வளர்ச்சிக்கு நாட்டு வளர்ச்சிக்கோ மக்களுக்கோ எதுவும் செய்கிறதுக்கு அவருக்கு உடன்பாடு 100% இல்லை. அவர் டீ வித்துக்குன்னு அவர் சொல்கிறாரு, நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் கஷ்டப்பட்டு வந்தவங்களோட எண்ணங்களை அவர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதாவது வந்து அவங்க வந்து முழுக்க கார்ப்பரேட்டுகள் தான் நிதி வாங்குறாங்க. அந்த கார்ப்பரேட் வந்து எப்படின்னு கேட்டால் இவங்ககிட்ட சில கைமாறுகளை வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்போ யாரெல்லாம் வந்து இந்த கைமாறை வந்து திருப்பி கொடுக்குறாங்கங்கிறது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சால் மக்கள்கிட்ட வந்து அவங்க அம்பலப்பட்டு போயிடுவாங்க. அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து இவங்க வந்து தெரியக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இது வந்து மிகப்பெரிய சட்டவிரோதமானது. இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது தெரியும் சட்டவிரோதம்னு. அதை நீதிமன்றம் வந்து இன்றைக்கி வந்து வெளிப்படுத்திக்கிறது வந்து நம்ம எல்லாருமே வரவேற்கணும். நிச்சயமாக இந்தியாவிலே அதிகமான நன்கொடை அவங்க தான் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. அதனால் அவங்களுக்கு தான் அது பாதிப்பாக இருக்குது, பிஜேபிக்கு தான் பாதிப்பு. அதாவது வந்து காங்கிரஸ் வந்து நிறையா சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இது பூரா மக்களுக்கு தேவையான சட்டங்கள். இப்போ ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்க, தகவல் அறிவு உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க, கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. அது போன்ற வந்து இன்னும் இருக்கக்கூடிய இதே மாதிரி இந்த பத்திரங்களும் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து வெளிப்படைத்தன்மை இருந்தது. அதில் இவங்க வந்து ஒரு சட்டமே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்னென்னு கேட்டால் இதை வந்து நாங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் வந்து எல்லாமே வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அதுதான் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதைத்தான் இன்றைக்கி வந்து 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் தெளிவாக இது வந்து சட்டவிரோதம்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிரானது, இது மாதிரி கொண்டு வந்து தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க. கணக்குப்பட்டில் பொய்யான தகவலும் சொல்ல போகிறாங்க. நியாயமான நேர்மையான தகவல் வந்து ஜனங்களுக்கு சொல்கிறதுக்கு அவங்க உடன்பாட மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்க. நியாயமானது சொல்லவே மாட்டாங்க. சொல்கிறதுக்கான வாய்ப்பு 100% இல்லை. இப்போ எதனால வந்து அவங்களுடைய விவரங்கள்லாம் வந்து பாஜக அரசு வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அவங்க வெளியே இல்லை தெரிஞ்சுட்டாதே மக்களை விழிச்சி அடைஞ்சுக்கிடுவாங்கல்ல. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து உதாசீனப்படுத்திடுவாங்கள்ல. அதனால் மக்களை கண்கட்டி வித்தையாகவே கண்மூடித்தனமாகவே மக்களை வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களே தவிர
மக்களை வந்து அவங்க வந்து நியாயமானது இதை செய்யும் அதை செய்யும் சொல்லவே மாட்டாங்களே. அதுதானே காலங்காலம் நடந்துக்கிருக்கு. தேர்தல் பத்திரங்களால் தேர்தல் நிதி வசூலிப்பதால் அந்த பத்திரங்கள் மூலமாக வசூலிக்கப்பட்டதில் பிஜேபி தான், பாரதிய ஜனதா கட்சி தான் அதிகமாக பயன்பெற்றது. ஏன் என்று கேட்டால் பத்திரங்கள் மூலமாக அது சொல்ல வேண்டிய யார் கொடுத்தாரு என்று சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கிட்ட நான் வாங்கினேன்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கோ தேர்தல் கமிஷனுக்கோ யாருக்கும் அதை சொல்ல வேண்டியதில்லை. பத்திரங்கள் கொடுத்தா அது எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி நாங்கள் பத்திரமா வச்சுக்குவோங்கிற முறையிலேயே இருந்துட்டாங்களே ஒழிய, அந்த மாதிரி இருந்ததனுடைய விளைவு இன்றைக்கு இந்தியாவிலே அதிகமாக தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக வசூல் பண்ணது பிஜேபி தான். அதனால் பலன் பெற்றவர்கள் அவர்கள்தான். இந்த தடை சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி போட்டிருக்கிற தடை மனப்பூர்வமாக பொதுமக்களாகிய இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். தேர்தல் பத்திரம்ன்றது வந்து அதிகமாக லாபம் அடைஞ்சது வந்து பிஜேபி கட்சியினர் தான். இப்போ ஹெவி லாஸ் வந்து இப்போ அவங்களுக்கு தான் வரும். தேர்தல் பத்திரன்ற போர்வையில் அவங்க கொள்ளையடிச்சிருந்தாங்க, இன்னும் கொள்ளையடிச்சுருந்தாங்கிறாங்க. எந்த பிளாக் மணியும் இவங்க அது ஒயிட்டே ஆக்கலை. அவங்களுக்கு லாபம் இப்போ அவங்க லாபம் கம்மியாயிடுச்சு. அது வெளிப்படையாக பாஜக தான், இந்திய அளவில் பாஜக தான் 6000 கோடி வாங்கியிருக்காங்க. அது வந்து இன்றைக்கி வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே எல்லா இதுலேயுமே வந்துருக்குது. ஆமாம், இன்னும் பணம் இருந்தால் நிறைய செலவு பண்ணுவாங்க தேர்தலுக்கு. இப்போவே பெருசாக பண்ண போகிறாங்கன்னு ஒரு தகவல் அடிமட்டம் வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கெடிக்கு பிடி போட்டால் கொஞ்சம் அதிக பணங்களை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்றது.